விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். 40 வயதான இவர் தனது வீட்டுக்கு வெளியே இருக்கும் கடையில் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது மனைவி மோனிகா. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் இவர்கள் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். கணவர் செந்தில் தொழில் நிமித்தமாக வெளியே செல்லும் சமயத்தில் மனைவி மோனிகா தங்களுடைய செல்போன் கடையை கவனித்து வருகிறார். அந்த வகையில் கடந்த 6ஆம் தேதியன்று செல்போன் கடையில் வழக்கம் போல் வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்று மாலை 4 மணியளவில் மோனிகா கடையில் இருந்தபோது வெளியே நின்று கொண்டிருந்த மர்ம நபர் ஆள் நடமாட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். கடைக்குள் மோனிகா மட்டும்தான் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு திடீரென உள்ளே நுழைந்த மர்ம நபர் கடையில் இருந்த மோனிகாவிடம் செல்போன் வாங்குவது போல் பேச்சு கொடுத்துள்ளார். அப்போது அவரும் செல்போன் விலை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது, மேடம், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா என மோனிகாவிடம் பரிதாபமாக கேட்டிருக்கிறார். இதனையடுத்து கடைக்கு பின்புறம் உள்ள வீட்டில் மோனிகா தண்ணீர் எடுக்க சென்றபோது திடீரென திட்டம் தீட்டிய மர்ம நபர் கல்லா பெட்டியில் இருந்த பணத்தை லாபகமாக கொள்ளையடித்துள்ளார். அதன் பிறகு மோனிகா அங்கு வருவதற்குள் அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டு அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இதற்கிடையில் தண்ணீர் எடுத்து வந்த மோனிகா கடைக்குள் இருந்த நபரை தேடிய போது அவர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மோனிகா கல்லாப்பட்டியை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 60,000 ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டிருந்தது. இதில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் உடனடியாக தனது கணவர் செந்திலிடம் நடந்த விஷயத்தை தெரிவித்து கடையில் இருந்த சிசிடிவி கேமராக்களை சரிபார்த்த போது தண்ணீர் கேட்ட மர்ம நபர் தான் பணத்தை திருடி சென்றுள்ளார் என்பது உறுதியானது. பின்னர் செந்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சூலூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படை ஆதாரமாக கொண்டு தப்பியோடிய கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.